இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 134 மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். அவருடைய கட்டளைகளை காத்து கொள்ளாம நமக்கு ஒரு இடுக்கம் வந்திருக்குதுன்னா அது யாருன்னு பார்த்தா நம்ம நம்புற மனுஷர்கள் மூலமா தான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் நம்பி நம்ம போயிருக்கிறோம். அவங்க நிமித்தமா நம்ம கட்டளைகளை நம்ம என்ன பண்ணுவோம், கை கொள்ளாம இன்னைக்கு போய் விடுற காரியம் இருக்கிறது. நம்ம யாரை நம்ம நம்பி நம்ம போறோமோ அவங்க மூலமா தான் நமக்கு என்ன பண்ணும், ஒரு இடுக்கு நமக்கு வந்து இருக்கும். ரொம்ப ஒரு தொந்தரவா நமக்கு இருந்து கொண்டிருக்கும். அவங்க நிமித்தமா நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் கொடுத்த கட்டளையே நம்ம என்ன பண்ணுவோம், கை கொள்ளாம போயிடுவோம். ஒரு காலகட்டத்துல மறந்து கூட போயிடுவோம். அதனாலதான் எங்க அழகான வார்த்தை சொல்லுது, மனுஷர் செய்ய இடுக்கத்தின் மூலமா என்ன பண்ணுங்க, என்னை விடுவித்தருளுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்க கட்டளையை நான் என்ன பண்ணுவேன், காத்து கொள்ளுவேன், அந்த வழியை நான் நடப்பேன்னு சொல்லி இங்க சொல்றத பார்க்க முடிகிறது. அதனால மனுஷன் செய்யற அந்த இடுக்கத்துக்கு விடுவிக்கனாக்கா மனுஷனால கூடாது, நம்மளால கூடாது. கர்த்தரிடத்துல சொல்லப்படும் போது அவர் நம்ம விடுவிப்பார். அதனால அவருடைய கட்டளையை நம்ம என்ன பண்ணுவோம், கை கொள்ளுவோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கட்டளைகளை கை கொண்டு நம்ம நடப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.